வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம மல்லி சீரில் என்ன சுவாரஸ்யமா போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி வீட்டை விட்டு கிளம்பிட்டாங்கோ. அதேண்டா அவ்வளோ சந்தோஷமா சொல்றேன்னு கேட்குறீங்களா? ஆமாங்க. ஏன்னா நம்ம கிட்ட ஒரு விஷயம் இருக்கும்போது, ஒரு பொருளோ ஒரு பணமோ ஏதாவது ஒண்ணுங்க நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் அதோட அருமை தெரியாது. நம்மளை விட்டு கை கழுவிட்டு போனதுக்கு அப்புறம் தான் அதோட அருமை நமக்கு தெரியும். அந்த மாதிரி தாங்க நம்ம மல்லி வீட்டை விட்டு போயிட்டாங்க. இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம், நம்ம கியூட் வில்லிஸ் ரஞ்சனா ராஜேஸ்வரி அவங்க பண்ண ஒரு மாஸ் பிளான் தான் இப்போ மல்லியை சக்சஸ்ஃபுல்லாக வீட்டை விட்டு வெளியே வர வச்சிருச்சு. இதுக்கப்புறம் மல்லி ஜம்முன்னு கும்முன்னு வாழ்வாங்களா, இல்லை சோகத்தில் மூழ்கி போய் ஏன் சோக கதை கேளு தாய் கோலமேனு பாட்டு பாடிட்டு இருப்பாங்களா அப்படின்ற ஒவ்வொரு விறுவிறுப்பான சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம், பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, நம்ம மல்லி ஒரு வழி. ஏன்னா நம்ம ராஜேஸ்வரி திட்ட போட்ட மாதிரி கைனோகாலஜிஸ்ட் அப்படின்றோம். என்னென்னா ஆண்களை மயக்குவது எப்படி அப்படின்ற மாதிரி டாக்டருங்க மாத்திரையாக கொடுத்து விஜயும் மல்லி கரெக்ட் பண்ணி விடுறதுக்காக ஒரு செட்டப் ரெடி பண்ணுறாங்க. இதெல்லாம் மல்லி தான் ரெடி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு மல்லி மேலே பழியை தூக்கி போட்டு மல்லியை வீட்டை விட்டு சுச்சு அடித்து துரத்தணும் முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்க யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஏற்கனவே இந்த ஸ்கூலில் நடந்த விஷயத்தால் ரொம்ப மன உளைச்சலுக்கான மல்லி நேராக போய் அவங்க பெரியம்மாவை பார்க்க போயிட்டாங்க. போயிட்டு இதுக்கப்புறம் அந்த வீட்டில் எனக்கு இருக்க விருப்பம் இல்லை பெரியம்மா, உங்களை வீட்டை விட்டு போக சொன்னதுக்கு பேசாமல் நானே வீட்டை விட்டு வந்துட்டுக்கலாம், நிம்மதியாக வந்திருக்கோம். அங்கே இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமே எனக்கு நிம்மதி இல்லாமல் பிரச்சனை பெருசாகிட்டு தலைவலி ஒரே கடுப்பாகுதுன்னு சொல்ல, ஏன் பிள்ளை இப்படிலாம் பேசுகிறேன், உன்னை எப்படியா அந்த வீட்டில் ஒன்று சேர்க்க தானே அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், ஏதோ வேலை என்னால் வர முடியல, இல்லை நான் வரமாட்டேன்னா அப்படின்னு அவங்க பேச உடனே நம்ம மல்லி சொல்கிறாங்க, நான் முடிவு பண்ணிட்டேன் பெரியம்மா, இன்னும் ஒரே ஒரு பிரச்சனை அந்த வீட்டில் எனக்கு இன்னொரு டைம் வந்துச்சுன்னா வீட்டை விட்டு நான் கிளம்புறதா முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு மல்லி சொல்லிகிட்டே வந்துட்டாங்க. சொல்லிட்டு வந்துட்டு காலைல எப்பயும் போல் துணியெல்லாம் துவச்சி முடிச்சுட்டு பக்கெட் எடுத்துன்னு கீழே வராங்க மொட்டை மாடியிலேருந்து. அப்போது ஒரு ஃபோன் வருது அவங்களுக்கு. அது யாரான்னு பார்த்தா நம்ம ஹாஸ்பிட்டல்லேருந்து அந்த நர்ஸுங்க. அந்த குட்டச்சிக்கு எவ்வளோ கொழுப்பு இருந்தால் பொய்யான ஒரு விஷயத்துக்காக மல்லி கால் பண்ணி சொல்லியிருப்பான்னு நினைக்கும் போது எனக்கு அப்படியே காண்டாகுது. தக்காளி நான் நேரில் இருந்தால் வச்சுக்கேன், அந்த நர்ஸு இந்த மண்டையில் முடி இருந்துச்சா, வழுக்க தலையா, முடி இருந்த மாதிரி தான் கிடைச்சி, முடியை பிடிச்சி ஆட்டி எதுக்கு இப்படி போய் சொல்கிறேன்ட்டு உண்மையை பேச வச்சுருப்பேன். அதுக்கும் நம்ம ராஜேஸ்வரியை தான் தப்பு சொல்லியிருப்பாங்கப்பா, வேணாம் நமக்கு இதுக்கு ரிஸ்க்கு. இப்படி போயிட்டுருக்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட மல்லி அந்த ஃபோனை அட்டன் பண்ணி ஹாஸ்பிட்டல் போய் என்ன ரிப்போர்ட் என்னன்னு கேட்க தப்பாக சொல்லிட்டாங்க, நம்பர் மாற்றி கொடுத்துட்டாங்க, தப்பாக அனுப்பிச்சிட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மல்லி ரிட்டன் அனுப்பிச்சிடுறாங்க. மல்லி திரும்ப வீட்டுக்கு வராங்க. அங்கே வந்தால் நம்ம தக்காளி விஜய் இருக்கான். அவங்ககிட்ட தான் அவங்க ஆல்ரெடி சொல்லி வச்சிட்டாங்களே பிளான் பண்ணி, அதனால் நில்லு, எங்கே போயிருந்தா பேக்கை கட்டு, என்ன மாத்துறது, என்ன கரெக்ட் பண்ணுறதுக்கு மாத்திரையா, எல்லாம் திருந்தவே மாட்டில்ல, வெக்கோ மனம் சூடு சொன்ன ஏதாவது உனக்காக இருந்தால் நானா உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தரத்துக்குள்ளே நீயா போய்ட்டுன்னு சொல்ல, நம்ம மல்லி சிங்கப்பெண் என்ற மாதிரி பேக்கை தூக்கிட்டு கிளம்பிட்டாங்க. எங்கடான்னு பார்த்தா வீட்டுக்கு, பெரியம்மா வீட்டுக்கு. எங்கே போக போகிறோம்? பெரியம்மா வீட்டுக்கு. ஆமாங்க, நம்ம மல்லி பெரியம்மா வீட்டுக்கு மாசா கிளாஸா கெத்தா பேக் எடுத்துன்னு கிளம்பிட்டாங்க. இது வரைக்கும் மல்லிக்கு இந்த எல்லா பிரச்சனையும் மல்லியோட ஒரு முடிவால் சொடக்கு போகிற மாதிரி ஆயிடுச்சுங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? மல்லியோட தைரியம், விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, இதுதான் காரணம். இதுதான் நண்பர்களே நான் சொல்ல வரேன். எல்லா பெண்களும் கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நல்லதுக்காக என்றைக்கும் தப்பு பண்ணலாம், தப்பு இல்லை. கெட்டதுக்காக என்றைக்கும் தப்பு பண்ணலாம், தப்பு இல்லை. என்னடா சொல்ல கேட்குறீங்களா? மனசாட்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்களே நடந்துக்கங்க. அறிவு சொல்கிற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லை, ஸோ அதனால் என்னால் எதுவும் சொல்ல முடியாது. நான் சொல்கிற அளவுக்கு எனக்கு திறமையும் இல்லை, தைரியமும் இல்லை. அப்புறம் நான் எதனா சொல்லி அதுக்கு கேவலமாக கமெண்ட் கழுவி ஊற்றுவீங்க, எனக்கு எதுக்கு சாமி வம்பு? எதுவுமே இல்லை, நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நல்லதே நடக்கட்டும். இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் இன்னொரு சூப்பரான விஷயம் நடக்குதுங்க. என்னன்னு பார்க்குறீங்களா? இதுக்கப்புறம் ரஞ்சிதாவுக்கும் விஜய்க்கும் கல்யாணம். இப்படி தாங்க சொல்லிட்டு தெரியுது ஊருக்குள்ளேயே கியூட்டு வில்லிஸ் பைத்தியங்க. என்னங்க பண்ணுறது? மல்லி போயிட்டா அடுத்தது வெண்பாவுக்கு ஒரு அம்மா வேணும்ல, சர்டிஃபைடு ஆத்தரைஸ்டு மதர் அப்படின்னு ஒருத்தவங்க வேணுமா. அதனால் அடுத்தது ரஞ்சேஸ்வரி ரஞ்சிதாவை தூக்கி அங்கே சூரிய கல்யாணத்தை முடிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கு. ஆனால் நம்ம விஜய் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறார், ஏது பண்ண போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தெரிலிங்க. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னும் மல்லி எபிசோடில் மல்லி வீட்டை விட்டு போன சீனியே நான் 3 நாளைக்கு வச்சு ஓட்டுவாங்க. நான் என்ன பண்ணுறதுனே புரியலைங்க. ஏன்னா நான் அது வரைக்கும் என்னோடய வியூவர்ஸை நான் வெயிட் பண்ண வைக்க முடியாது இல்லையா? ஒரே கண்டென்ட்டை போட்டு உங்களுக்கு போர் அடிக்க முடியாது. நான் வேறு ஏதாவது என் கற்பனை உலகத்தை கொண்டு வந்து சேர்த்துனானா சீரியல் இல்லாததெல்லாம் சொல்லி ஏன்டா என் உயிரை வாங்குறேன், எனக்கு காதில் ரத்தம் வருது, காது வலிக்குது, உன் வீடியோ பார்த்தா எனக்கு மன உளைச்சல் ஆகுது அப்படி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு மன உளைச்சல் ஆகலைங்க. ஏன்னா அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. அதனால் தற்போது நான் இன்னும் 2-3 நாளைக்கு எவ்வாறு உண்மையை பேசுவது என்று முயற்சித்து கொண்டுள்ளேன். சரி நண்பர்களே, உண்மையை மட்டும் பேசுவோம். ஜெய் ஹோ, டாடா, see you, bye bye. This is your Arul.